இயேசு அவர்களை நோக்கி, இதை செய்ய எனக்கு வல்லமை உண்டு என்று விசுவாசிக்கிறீர்களா என்று கேட்டார். அல்லேலூயா. அப்ப முதலாவது நாம் என்ன பண்ண வேண்டும்? ஆண்டவருக்கு வல்லமை உண்டு என்று விசுவாசிக்க வேண்டும். அல்லேலூயா. இதை பார்த்து கொண்டிருக்கிற தேவ பிள்ளையே, சகோதரனே, சகோதரியே, உனக்கு ஆண்டவர் அற்புதங்களை செய்ய ஆயத்தமாய் இருக்கிறார். இன்றைக்கு நம் நாட்டிலே அநேக தெய்வங்களை மக்கள் நம்புகிறார்கள். ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு தெய்வம். கல்விக்கு ஒரு தெய்வம், செல்வத்துக்கு ஒரு தெய்வம், இதற்கு ஒரு தெய்வம், இதற்கு ஒரு தெய்வம் என்று நம்புகிறார்கள். அப்ப அவர்களுடைய நம்பிக்கை என்னவென்றால், ஒரே தெய்வத்திடத்தில் எல்லாம் இல்லை என்பது அவர்களுடைய எண்ணம். உங்களுக்கு ஒரு நற்செய்தி, இயேசு சர்வ வல்லமையுள்ள தேவன். ஹல்லேலூயா. அவர் உங்களுக்கு எல்லாவற்றையும் செய்வார். ஆகவே முதலாவது அவருக்கு வல்லமை உண்டு என்று விசுவாசிக்க வேண்டும். எபிரேயர் 11:6 அதைத்தான் சொல்லுகிறது. விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாயிருப்பது கூடாத காரியம். ஏனென்றால் தேவனிடத்தில் சேருகிறவன் அவர் உண்டென்றும் தம்மை